கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று சேர்ந்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வருடத்தில் கொரோனா தாக்கம் அதிகமாக ஆரம்பித்து விட்டதாக தகவல் வருகிறது. கொரோனா பரவலை தடுக்க பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவர்கள் அறிவிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக இப்போ பொதுமக்கள் பொறுத்தளவில் இது கொரோனாவை இதை குறித்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது. போன தடவை ஒரு 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 கம்பேரிசன் போட்டு ஒரு இதில் செய்தி போட்டிருந்தாங்க. போன வருஷத்தில் கொரோனாவுடைய தாக்கம் கம்மியாக இருந்தது. ஆனால் கொரோனாவை குறித்த பயம் மக்கள்கிட்ட நிறைய இருந்தது. சரி, இந்த வருஷத்துல கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு, ஆனால் கொரோனாவை குறித்த பயம் மக்களிடத்துல இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. சரி, அதனால நம்முடைய மக்களும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் இந்த பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். நேற்று கூட மத்திய பிரதேசத்தில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மிஷனரி ஒருவர் ஒரு குருவானவர் ஃபேமிலியோடு இருந்திருக்காரு. 3 பெண்கள் 3 பொம்பளை பிள்ளைகள். நேற்று COVID-19 இந்த இதில் பாதிக்கப்பட்டு இறந்து போனதாக செய்தி வந்திருக்குது. இப்படி பல துயர சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாமும் அதனால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்து எச்சரிக்கை உணர்வோடு இருந்து முகக்கவசம் அணியணும், சமூக இடைவெளி விடணும், அடிக்கடி கைகாலில் சுத்தம் செய்யணும் என்ற பழைய ஏற்கனவே சொல்லிய அந்த நடைமுறைகளை அலட்சியம் பண்ணாமல் பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய மக்களிடம் கேட்டுக்கொள்வோம். ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து நம்மை பரிபூர்ணமாக பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். தடுப்பூசி இந்த நாட்களில் அறிமுகப்படுத்தினாங்க. அது வேகமாக வளர்ந்து வர்ற நேரத்தில் இது கொரோனா அதை விட மேலே இப்போ இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. இப்போ தடுப்பூசி போடணும்னு போகிறாங்க, ஆனால் தடுப்பூசி அவைலபிள் இல்லை. ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டவங்களுக்கு, முதல் டோஸ் போட்டவங்களுக்கு 2வது டோஸ் போட்டதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ அந்த அளவுக்கு மருந்து தேவை நிறைய இருக்கும் போது மக்கள் போடுவதுக்கு பயந்தாங்க. ஆமா, அலட்சியம் பண்ணாங்க. ஆமா, இப்போ மக்கள் ஆர்வம் போகக்கூடிய நேரத்தில் பயந்து நேரத்தில் மருந்து இல்லாத சூழ்நிலை. 2வது இங்கிலாந்துல இருந்து ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது, கொரோனா பாதிக்கப்பட்டவங்களை அவங்களை பரிசோதிக்கும் போது வைட்டமின் டி குறைபாடு காரணமாக இந்த கொரோனா பரவுதுன்னு சொல்றாங்க. வைட்டமின் டி. ஆமாம். அப்போ வைட்டமின் டி எதுலெல்லாம் இருக்கோ அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா, அதை சாப்பிட்டோம்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வைட்டமின் டி குறிப்பாக இந்த மீன் உணவுப் பொருட்களில் அதிகமாக கிடைக்குது. பழ வகைகள், அதுவும் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்பட்ட அந்த பழ வகைகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம வைட்டமின் டியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ கொரோனாவினுடைய தாக்கம் நமக்கு குறையுது. சரி, இந்த நாட்களில் கொரோனாவிடமிருந்து நல்ல பழச்சாறுகள் அதிகமாக நம்ம சாப்பிடலாம். அல்லது இந்த மாதிரி மீன் அதிகமாக நம்ம அதுவும் பொரித்து சாப்பிடக்கூடாது. சரி, நம்ம இன்றைக்கி அதிகமாக மீனை பொரித்து எதுவுமே ஃப்ரைட் பண்ணி தான் சாப்பிடுது. சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரைட் பண்ணி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி போட்டது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதே போல் ஐஸ் மீன், இன்றைக்கி ஐஸ் தான் நிறையா வருது. ஏன்னா கடலுக்குள்ளே இருந்து அவங்க கொண்டு வரும்போதே ஐஸ் வச்சு தான் கொண்டு வர முடியாது. ஆனாலும் நமக்கு கிடைக்கிற இடங்களில் அந்த மாதிரி மீனை வச்சு நம்ம ஐஸ் இல்லாத மீனை பயன்படுத்தினோம்னா அது உறைஞ்சி போயிடுதுல்ல, அதோட உயிர் சத்தெல்லாம் உறைஞ்சி போயிடுது. பிறகு அதை நம்ம வெறும் சக்கையை தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதனால் மீன் ஒரு சிறப்பான உணவு. அதை இந்த மாதிரி ஐஸ் இல்லாத உணவை வச்சு சாப்பிட்டோம்னா அது கொரோனா காலத்துக்கு நமக்கு அதிக பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் அரசாங்கம் சொல்கிற அந்த சட்டத்திட்டங்கள், நாட்களில் திருமண வீடா 100 பேர் போங்க, மரண வீடா ஒரு 50 பேர் போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதையும் கேட்டு நடந்தால், இப்போது அந்த நேரத்தில் தான் அவ்வளோ பேரும் 100 பேரும் 50 பேரும் நிற்கணுங்கிற எண்ணம் இல்லைல்ல. இப்போ ஒரு துக்க வீடு இருக்குன்னா அவரை நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே போய் தனியாக பார்த்துட்டு வந்துடலாம்ல. அதை நம்ம அந்த கூட்டத்தோடு பார்த்தா தான் அவரை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு நம்ம முந்தி கொள்ளணும். எப்போவுமே
சந்தோஷமான வீட்டுக்கு போவதை காட்டிலும் மரண வீட்டுக்கு போவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக, நம்ம தனிமை கூட்டத்தோட கூட்டமாக போனால் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லவும் முடியாது. தனியாக போகும்போது ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டத்தை நம்ம தவிர்ப்போம். பஸ்ஸில் கூட ஸ்டாண்டிங் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அப்படி தான் கண்டக்டர்கிட்ட போய் சண்டை போடுறோம். ஏன்னா ஒரு ஆளுன்னா என்ன குறைஞ்சா போகுது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோம். சமூக இடைவெளி, கை கழுவுதல், முகக்கவசம், இந்த மூணும் நம்மை பாதுகாத்து சத்தான வைட்டமின் டி கலந்த உணவு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கொரோனா காலத்தில் இது அதிகமாக இந்த ஒரு வருஷம் நீடிக்காதபடி அதிவிரைவில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு தருவார். அவர் சொல்கிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்கிறேன். ஆக ஆண்டவர் தருகிற அந்த மன்னாவை நாம் அனுதினமும் ருசித்து ஒருவேளை மீண்டும் ஒரு பயங்கரமான அந்த தனிமை நமக்கு வராதபடி, ஆலய ஆராதனைகள் தடைபடாதபடி நம்ம ஜெபத்தோட நாட்களை ஆசரிப்போம். இந்த கொரோனா காலத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க எந்த தடையும் இல்லாமல் கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். வியாதி அவனிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று எங்களுக்கு ஆண்டவரை நீர் வாக்கு கொடுத்த தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கொரோனா என்ற இந்த வியாதியின் தாக்கத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் அந்த வியாதி பரவி வருவதாக நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அரசாங்கம் சொல்லுகிற பாதுகாப்பு அம்சங்களை நாங்கள் கடைபிடிக்கவும், ஆண்டவர் எங்களுக்கு தேவையான சத்துக்களான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடவும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அலட்சியம், உதாசீனம் இல்லாதபடி எச்சரிக்கை உணர்வோடு விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரை இந்த நாட்களிலும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு இயக்கத்தைச் சேர்ந்த மத்திய பிரதேசத்தில் பணிபுரிந்து வந்த ஒரு மிஷனரி ஆண்டவரே இந்த வியாதியிலே பலியாகி விட்டதாக நாங்கள் செய்தியில் வாசித்தோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். 3 பெண் பிள்ளைகள், மனைவி, அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே உங்களுடைய சட்டைகளின் மறைவிலே நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குகளுக்கும் விக்கனங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் சத்தீஸ்கரில் தேடுதல் வேட்டையில் போது மாவோயிஸ்ட் தாக்குதல்னால 22 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அதனால் இந்த நாட்களில் நம்முடைய அதிகமாக அந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். நக்சல் பாரிகள் இயக்கம், மாவோயிஸ்டுகள் இயக்கம், இதில் இருக்கிற அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும். அவங்க பூரா இன்னைக்கு வன்முறை செயல்களில் தான் ஈடுபடுறாங்க. இப்படிப்பட்ட அதாவது இப்போ பாதுகாப்பு படை வீரர்கள் இவங்க தேடுதல் வேட்டையில் போகும்போது தான் அது தவறான ஒரு தகவலை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு உளவுத்துறை மூலமா ஒரு தவறான தகவல் கொடுக்கப்பட்டனால அவங்க தவறாக போய் சிக்கல்ல மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தகவல் சரியில்லை அப்படின்னு. அதுல 22 பாதுகாப்பு படை வீரர்கள் அநியாயமாக உயிரிழந்து விட்டாங்க. இப்போ இதே போல இந்த சம்பவங்கள் நம்முடைய அடிக்கடி நடக்கு. போன வருஷம் நினைக்கிறேன் இல்லையா, 40 இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. இப்படி நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க, மக்களை பாதுகாக்கிறாங்க. இப்படிப்பட்ட படை வீரர்களே இப்படிப்பட்ட உயிரிழப்பு சம்பவம் இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இது நடந்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டு மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் அதில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உட்பட 30 பேர்கள் உயிரிழந்தார்கள். இதே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இதுக்கு முன்னால் நடந்திருக்கு. அதே போல் இப்பவும் இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அதனால இந்த மாவோயிஸ்டுகளுக்காக, நக்சல் பாரிகளுக்காக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வர வேண்டும். அவருடைய வாழ்க்கையில எல்லாரும் நேசிக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பக்குவம் அவருடைய உள்ளத்துல வளர வேண்டும். அதுக்கு ஜெபம் பண்ணுவோம். பாதுகாப்பு படை வீரர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுடைய பணி மிகவும் ஆபத்தான பணி. இப்படிப்பட்ட நேரங்களில் அவங்களால பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில போயிருந்தாங்க. அதனால ஆண்டவர் இந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இறந்து போன இந்த பாதுகாப்பு படை வீரர்களுடைய குடும்பங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் தான் அடிக்கடி இந்த விபத்து நடக்குது. ஆமாம், அந்த ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு
ஊழியக்காரர் சொல்லும்போது அங்கே மைன்ஸ் இந்த சுரங்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆமாம் ஆமாம். இவர்களுக்கு இந்த நக்சல் பாரி என்று சொல்கிற அந்த தீவிரவாதிகளுக்கு இந்த அந்த மைன்ஸ் தான் குறிக்கோள். அவன் ஊருக்குள்ளெல்லாம் அதிகமாக வர மாட்டானா, அவன் பக்கத்தில் யாராவது போனால் அடிச்சு நொறுக்கிடுவான். அதனால் சத்தீஸ்கரனோட நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அந்த பக்கம் போக, இந்த தேன்கூடு இருக்குது பார்த்தீங்களா, தேன்கூடு அவன் எல்லைக்குள்ளே நம்ம போகணும். என்ன, அதை போய் நம்ம சீண்டுனா தான் நம்ம கொட்டுது, இல்லைன்னா அது பாட்டுக்கு தானே இருக்குது. அதே போல் தான் அவன் குறிக்கோள் அந்த மைண்ட்ஸை அவன் அதை எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அவன் அதில் போய் நம்ம அதை போகும்போது நம்மளை பிடிக்க வந்துடுதா. அதை அனுபவிக்க காரணமே ஆயுதங்கள் வாங்குறது தான். இப்போ என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, அவன்கிட்ட இருந்த நவீன ஆயுதங்கள் அவனுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது இப்போ தெரியல அவங்களுக்கு. சரி, அவ்வளோ நவீன ஆயுதங்கள், பணம் புழக்கம் நல்லா இருக்குல்ல. ஆனால் அந்த பணப்புழக்கம் இருக்கிறதுனால அவனுடைய தொடர்புகள் கிடைக்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அவருக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணியிருக்கலாம். பாகிஸ்தானுக்கு வருது இல்ல, அவர் லிங்க் வச்சிருக்காங்க. இந்த மாவோயிஸ்ட், நக்சல்வாதிகள், தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெட் இருக்கு அவங்களுக்குள்ள. அவங்களுக்குள்ள இந்த ஆயுதங்களை கொடுக்குறாங்க. இப்போ இவங்க பயன்படுத்துகிற ஆயுதங்கள் நவீன ஆயுதங்களா இருக்கு. ஆமாம் ஆமாம். அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த பணத்தினால அவன் இந்த விலைக்கு வாங்குறதுக்காகவே அதை பாதுகாக்கிறான், பயன்படுத்துகிறான், அழிவுக்காக பயன்படுத்துறான். ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்ல ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும். ஆனால் அவங்களும் மனம் மாறணும். ஒரு சவுல் மனம் மாறினானோ அதே போல் இவங்களும் மனம் மாறினாங்க. நிறைய நம்ம மிஷனரிகள் வாழ்க்கை வரலாறு படிக்கிறோம்ல. தென்னாப்பிரிக்காவில் பெரிய பழங்குடி மக்கள், தீவிரவாதிகள், மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடியவங்க ஆண்டவருக்குள்ளாக வந்து நாகரிகம் அடைந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், ஃபெல்லோஷிப், ஐக்கியம் வந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட கொடூர குணமுள்ளவர்களெல்லாம் மனம் மாறி இன்னைக்கு அந்த நாட்டில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ அதுபோல இப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கங்களும் மாவோயிஸ்டுகளும், ஏன்னா இவங்களால மிஷினரிகளும் நிறைய தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இவங்களுக்காக நம்ம சத்தீஸ்கர் ஸ்டேட்ல தான் சுக்மா, தோர்னப்பல், அப்படி இந்த தோர்னப்பல்ங்கிற இடத்துல ஒரு அழகான பள்ளிக்கூடம் இருக்கு. சுக்மாவில் அதே போல் ஒரு அழகான பள்ளிக்கூடம். அங்கெல்லாம் நம்முடைய பகுதியிலிருந்து போன மிஷினரி ஆசிரியர்கள் தான் அங்கே பணியாற்றுகிறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவர்களானால் இன்றைக்கி கடவுள் கிருபையினால பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே வளையத்துக்குள்ளே இருந்தாலும் இயற்கை சீற்றங்கள் அவங்களுக்கு சில நேரத்தில் இடைஞ்சலாக இருக்குது. ஏன்னா காட்டு பகுதியாக இருக்கிறதுனால வீடுகளுக்குள்ளே பாம்பு கூட வந்துடுது. இந்த பிள்ளைகள்லாம் ஜன்னல் மேலே ஏறிட்டு பாம்புன்னுட்டு அலறுது. பொம்பளை பிள்ளைகள் தனியாக இருக்குது, என்ன செய்ய முடியும்? அவர் ஆர்வத்தோடு போயிட்டாங்க, ஊழியம் செய்யணும். கடின சூழ்நிலைகளில் வேலை பார்க்குறேன். அதோட இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலும் நிறைய இருக்குது. எந்த நேரத்தில் வருவாங்கன்னு தெரியாது. ஆமாம் ஆமாம். அந்த இவங்க மனம் மாறணும். மனம் மாறணும். கொஞ்சமாவது ஒரு நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். அப்படி ஒரு நம்பிக்கையில் நம்ம இன்னைக்கு ஜெபம். ஆமாம், ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சவுலை பவுலாக மாற்றி அநேக திருச்சபைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்தவரே, ஒருவேளை சிலுவை மரணத்திலே தன்னோடு அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவனுக்கு உடனடி மாற்றத்தை நீர் கொடுத்தீர். அந்த ரட்சிப்பின் அனுபவம் குறிப்பாக இந்த நாட்களிலே எங்களுடைய சத்தீஸ்கர் மாநிலத்திலே அநேக தீவிரவாதிகள் மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பணத்தை சம்பாதித்து ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்பதற்காக, அந்த ஆயுதங்களை வாங்கி பிறரை துன்புறுத்த வேண்டும், பயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வெறிபிடித்து அலைகிற வேளையிலே அவர்களை அடக்கி, அவர்களை கைது செய்து, அவர்களை பாதுகாத்து, அவர்களுக்கு நல்ல பராமரிப்பு கொடுத்து, அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த இடத்தை தேடி சென்றபோது அவர்கள் தங்களுடைய அருமையான உயிரை இழக்க நேரிட்டதை நாங்கள் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஒருவேளை வறுமை நிமித்தமாக அவர்கள் பாதுகாப்பு படையிலே சேர்ந்திருக்கலாம், அல்லது நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு ஒருவேளை இந்த பாதுகாப்பு படையிலே சேர்ந்திருக்கலாம். சிறப்பான சாதனைகள் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அநேக வாலிபர்கள் தங்களை அந்த பாதுகாப்பு படையிலே வேலைக்காக அவர்கள் செல்லாமல், ஊதியத்திற்காக செல்லாமல், தியாகத்தை மனதில் கொண்டு அல்லது நாட்டுப்பற்றை மனதில் கொண்டு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட இழப்புகள் வராதபடி அவர்களை தியாகத்தோடு அனுப்பிய பெற்றோர்களுக்கு, அவர்கள் இல்லாமல் ஒருவேளை பிள்ளைகள் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா, குடும்பம் தவித்து கொண்டிருக்கிறது.
அவர்கள் நாட்டை பாதுகாப்பார்கள். எங்கள் தகப்பனார் அல்லது எங்களுடைய கணவர் அல்லது எங்களுடைய மகன் நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்று பெருமையோடு சொன்னவர்கள் இன்று தலைகுனிந்து நிற்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள். தேவாதி தேவன்தாமே அப்படிப்பட்ட குடும்பங்களை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். நீர்தாமே ஆற்றி தேற்றி அரவணைத்து வழி நடத்தும். இனிமேல் இப்படிப்பட்ட இழப்புகள் வராதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த மக்களுக்காக, சத்தீஸ்கர் மாநிலத்திலே காணப்படுகிற தீவிரவாதிகளுக்காக, ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தீவிரவாதி பகுதிகளுக்காக, மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நீர் ஒரு நல்ல மனமாற்றத்தை தாரும். அவர்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்றபடி எப்படியாவது நற்செய்தியை கேட்டு மனமாற்றம் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமாய் வாழ்ந்து அழிந்து போய்விடாதபடி, ஆண்டவரே நரகத்திற்கு போய்விடாதபடி, கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறத்தக்கதான கிருபை நீர் தாரும். கள்ளர்களில் ஒருவன் அழிந்து போனான், ஆனால் ஒருவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அதே போல் அந்த அனுபவம் எங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு இராணுவத்தில் 20 வயதில் ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். சரி. இராணுவத்தில் 20 வயதில். சரி. அதுக்கு பிறகு 72 ஆண்டுக்கு பிறகு அவருடைய மனைவிக்கு ஓய்வூதியம் வழங்கி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. 72 ஆண்டு, 72 இயர்ஸ். அது உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து அவர் பேர் சுகன் சிங். 20 வயதில் இராணுவத்தில் சேர்ந்திருக்கிறாரு. 1946ஆம் ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்திருக்கிறாரு. சரி. அவருடைய மனைவியினுடைய பேர் பரோலி தேவி. சரி. பரோலி தேவி. அப்போது அவருக்கு வயசு 12. அது 20 வயது, 12 வயதுல கல்யாணம். அதில் இராணுவத்தில் வந்து ரெஜிமெண்ட்டில் பணியாற்றிருக்கிறாரு சுகன் சிங். சரி. 1952ஆம் ஆண்டில் திடீரென அவர் சுகன் சிங் இறந்து விட்டார். அது வந்து எதற்காக இறந்தார், எப்படி இறந்தாருங்க தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அதனால் இப்படி இறந்து 20 வயதில் இறந்துட்டார். அதுக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு பணம் வந்து கிடைக்கல, ஓய்வூதியம் எதுவுமே கிடைக்கல. இந்த டைமில் கருவூலகத்தில் ட்ரெஷரியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அவருடைய உறவினர் கவேந்திரா லுந்தி அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அம்மாவுடைய நிலைமை பார்த்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அப்ளை பண்ணி தற்போது அந்த பரோலி தேவிக்கு மாதம் 11,700 ரூபா ஓய்வூதியம். அத்துடன் கடந்த 1977ஆம் ஆண்டு முதல் இதுவரை உள்ள நிலுவைத் தொகை 20 லட்சம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, 82 வயது ஆகுது அந்த அம்மாவுக்கு. 12 வயது, இப்போ 82 வயசு ஆகுது. அப்போ சொல்றாங்க, இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, என் கணவரை இராணுவ பணியின் போது இழந்ததற்கான அங்கீகாரம் தற்போது கிடைத்துள்ளது, அது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது சொல்றாங்க. தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடு, என்ன அநேக நாட்களுக்கு பின்னால் பலனை மறந்துட்டாங்க. அன்னைக்கு எப்படி யோசேப்பு பானபாத்திரக்காரன் உறவு இருந்ததோ, அவன் மறந்துட்டான். பானபாத்திரக்காரன் யோசேப்பு எனக்கு இப்படி ஒரு சொப்பனத்திலிருந்து அர்த்தம் சொன்னா, மறுபடியும் நான் பதவியில் இருப்பேன், நீ பதவியில் இருக்கும்போது என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டான். அதனால அப்படிப்பட்ட மறதிகள் 72 வருஷம். இன்னொரு விஷயம் இருக்கு, அது அந்த அம்மாவுக்கு அது அந்த ஓய்வூதியத்தை கிடைக்க எப்படி ஃபாலோ பண்ணணும் தெரியாது, எங்க போய் யார் அணுகணும், அந்த எதுவுமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இதே போல அரசாங்க திட்டங்கள் நிறைய நலத்திட்டம் இருக்கு அரசாங்க திட்டத்தில், ஆனா நமக்கே தெரியாது. சரி, நமக்கு வேணா நம்ம டிபார்ட்மெண்ட்ல நாம எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றோமோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்கீம் தான் நமக்கு தெரியுமே தவிர அடுத்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்கீம் நமக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசு ஊழியருக்கு எல்லா நலத்திட்டங்களும் தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட தெரியாத சூழ்நிலை நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த நலத்தை பாருங்க, தன்னுடைய கணவர் இறந்து இத்தனை வருஷம் ஆயிட்டு, அவங்களுக்கு யார் அப்ரோச் பண்ணுங்க கூட தெரியல. அதுக்கு பிறகு யாரோ ஒரு ஆள் நல்ல உதவி பண்ணி இன்னைக்கு 11,700 ரூபா மாத வருமானம், 20 லட்சம் ரூபாய் மொத்தமா கிடைச்சிருக்கு. சரி, இதனால என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்கும்? 82 வயதாகி போச்சு. சரி, இருந்தாலும் சரி, கடைசி அவங்க சொன்னது போல எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என்னுடைய கணவன் இராணுவத்தில் இறந்திருக்கிறார் ஒரு அங்கீகாரம், அது போதும் எனக்கு அப்படின்னு. இதே போல் நமக்கு இப்போதான் பணிப்பதிவேடுகள்லாம் நமக்கு உடனடியாக பராமரிக்கப்படுது. அந்த நாட்களில் சுதந்திரத்துக்கு முந்தைய நடந்த சம்பவம் இல்லை. அப்போ அந்த மாதிரி பணிப்பதிவேடுகள்லாம் சரியான பராமரிப்பு இல்லை. அதே போல் ஆவணங்கள், இந்த கம்ப்யூட்டர் ஆன்லைன்லாம் இல்லை.
உடனுக்குடன் நம்ம எதையும் யார்கிட்டையும் தொடர்பு கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவங்க அதை மறந்து போயிருந்துருக்குறாங்க. ஆனாலும் அந்த பானை பாத்திரக்கார ஒரு நாளில் நினைவு கூர்ந்தான் அல்லவா, அதே போல் அந்த பதிவுத்துறை இன்னும் கணக்கு என்ன கருவூலத்துறையில் ட்ரெஷரியில் இருந்து பணியாற்றினவர் இந்த சகோதரிக்காக இரக்கம் பாராட்டி அனாதையாக விட்டுருந்தாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அனாதையாக விட்டுருந்தாங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட பெண்களை பார்த்து தாய்மாரை போல தன்னுடைய தாயை போல நினைத்து அந்த சகோதரர் செய்த காரியம் நம்ம பாராட்டுக்குரியது. அதே போல் நம்ம செய்த அரசாங்கத்துக்காக அல்லது ஆண்டவருக்காக நம்ம செய்கிற பணிகள் எப்பவும் அங்கீகரிக்கப்படும். இன்னைக்கு வேணா ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்த வல்லவராக பொறுமையுடன் காத்திருந்திருக்காங்க. ஆமாம், 72 வருஷம். ஆமாம், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம். இந்த சகோதரி அதை நினைக்கிறாங்க, என்னுடைய கணவர் நாட்டுக்காக செய்த அந்த தியாகம் இன்னைக்கு எனக்கு காப்பாற்றுதுன்னு சொல்லி. அதனால் நீங்களும் அன்பு பிள்ளைகளும் பெற்றோரை பராமரியுங்க, ஆலயத்தை நேசிங்க, திருச்சபையை நேசிங்க, தேசத்தை நேசிங்க. உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நிலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை இந்த நாளிலும் நாங்கள் வாசித்த அந்த செய்தி குறிப்புக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அரசாங்கம் அந்த இராணுவத்தில் பணியாற்றி 72 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய கணவர் இறந்ததற்கான உதவித்தொகையை ஒரு அன்பு சகோதரி பெற்றதை நாங்கள் செய்தியில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதை இதுபோல் பல மக்கள் இந்த நாட்களிலும் ஆண்டவரே அரசாங்க நலத்திட்டங்களுக்கு அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய வாரிசுகளுக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள், தங்களுடைய கணவர் இறந்தனால, தன்னுடைய மனைவி இறந்தனால, தன்னுடைய பிள்ளைகள் இறந்ததுனால கிடைக்க வேண்டிய பணங்கள் கிடைக்காதபடி அநேக மக்கள் இன்றைக்கு வேதனைகளில் இருப்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல திறந்த வாசலை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான நிவாரண நிதிகளை உடனடியாக ஆண்டவர் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட உதவி தொகைகளாக ஏங்கி கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு சுவாமி, காத்திருக்கிற மக்கள் குடும்பங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆண்டவர் உரிய நேரத்தில் இந்த நிவாரண நிதி கிடைக்கும்படியாக கர்த்தர் நீர் கருணை புரிய வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே நீர் இறங்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீதாமே எல்லா காரியங்களையும் ஆண்டவரை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிற தேவன், எல்லா காரியங்களையும் செவ்வையாய் செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அநேக தடை கற்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டி செல்வதற்கு பலம் தருகிற தேவன். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட தடைகள் ஆண்டவர் காணப்படுகிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம். அதில் ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்கை நேசித்து நலமாய் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாரு. தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஒலி இவைகளெல்லாம் நம்ம பாதுகாக்க வேணும்னு சொல்லியிருக்காரு. ஆகாயம்னா இப்போ மேலே ஓசோன் நம்ம தான் உருவாக்கிறோம் ஓட்டையை, அதனால சுகாதார இழப்பு. தண்ணி மாசுபடுறது, அதனால சுகாதார இழப்பு. இப்படி எல்லா காரியங்களையும் நம்ம வருவித்துக் கொள்கிறோம். சுகாதாரத்தை ஆண்டவர் எல்லா உலகத்தை சுகாதாரமாக வாழ்வதற்கு தான் படைத்திருக்கிறாரு. ஆனால் நாம் அநேக காரியங்களை செய்து இப்படிப்பட்ட சுகாதாரத்தை இழந்து நிற்கிறோம். அதனால நிறைய வியாதி, இன்னைக்கு ஏகப்பட்ட வியாதி இருக்கு. ஒரு வியாதி இல்லை, பல வியாதிகள் இருக்கு. அதனால இப்படிப்பட்ட கொடிய வியாதிகளுக்கு மத்தியில் இன்னைக்கு மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம். அது உலக இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏப்ரல் 7ஆம் தேதி தான் அங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஐக்கிய நாட்டு சபைகளில் ஐக்கிய நாடு சபை, அந்த ஐக்கிய நாடு சபையில் ஒரு பிரிவு தான் உலக சுகாதார நிறுவனம். அந்த உலக சுகாதார நிறுவனம் ஏப்ரல் 7ஆம் தேதி தான் அது உருவாகி இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினமாக கொண்டாடுகிறார்கள். நாமும் நம்முடைய சுற்றுப்புறத்தை சூழ்நிலையாக வைத்து நம்ம சுகாதாரமாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் ஒரு விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நோய்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த சுகாதாரம்னு சொல்லும்போது சுகம் கூட்டல் ஆதாரம். சுகத்துக்கு ஆதாரம் என்ன என்று கேட்டிங்கன்னா இயற்கை தான். நம்ம இயற்கையை எவ்வளவு நேசிக்கிறோமோ, சாதாரண நம்ம குளிர்பானங்கள் எடுத்துக்கிடுங்களேன். இன்றைக்கி எத்தனையோ குளிர்பானங்கள் ஒருவேளை பயங்கரமான தீய சக்திகளோடு தான் வருது. ஆனால் நல்ல இளநீர்,
நல்ல மோர், நல்ல குடிநீர், இதையெல்லாம் நம்ம குடிநீரையே அதிகமாக பயன்படுத்துறாங்களே. சொல்றாங்களே. ஆமா, தண்ணியே மருந்து சொல்றாங்க. காலையில் வெறும் வயிற்றில் நல்ல சுத்தமான குடிநீரை நம்ம குடித்தாலே எல்லாம் உடம்புல உள்ள ஜீரண சக்தி உறுப்புகள் எல்லாம் சிறப்பாக செயல்படும். சுத்தம் சுதந்திரம். ஆமாம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் பாருங்க, புகை எங்கே பார்த்தாலும் புகை. அந்த புகையிலை பொருட்கள், புகையிலிருந்து இலையிலிருந்து எத்தனையோ பொருட்களை இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். புகையிலை தீமையானது தெரியும், ஆமாம், மது தீமையானதுன்னு தெரியும், இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தீமையானதுன்னு தெரிஞ்சுதான் ஆனாலும் அதுக்கு அடிமையாக தான் இருக்கும். ஆமாம். ஆனால் இப்போ அதனால இந்த உலக சுகாதார தினத்திலையாவது நம்முடைய குடும்பம் சுகாதாரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், வீடுகளில் நிறைய ஜன்னல்களை பயன்படுத்தி இயற்கையான காற்று, நம்ம இந்த ஃபேன் காற்றுலேயோ ஏசிலேயோ இருக்கிறத விட இந்த இயற்கையான காற்று நம்ம உடம்புல பட்டாலே அது எவ்வளவு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இன்னைக்கு அது போல ஆகாரங்களும், அந்த திடீர் ஆகாரங்கள், ஃபாஸ்ட் ஃபுட், அதுவுமே உடலுக்கு கேடுன்னு மருத்துவ அறிக்கையில சொல்றாங்க. பல உடம்புக்கு விரும்பி சாப்பிடுது பிள்ளைங்க. எது இன்னொரு ஆள் சொல்றாரு, எதுல உங்களுக்கு சுவை அதிகமா இருக்கோ அது கேடு, அதை நினைச்சிடுங்க. ஆமா, சுவை எங்க அதிகமா இருக்கோ அது கேடு. இந்த பொதுவாகவே சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த லட்டை பார்த்தோன்னு தான் ஆசை. என்ன, அந்த அல்வாவை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு. கண்டிப்பா. அப்போ அது அங்கே தான் இழுக்கு கவர்ச்சி. நம்ம விளக்குகளில் பூச்சிகள் போய் அதில் படுது, பட்டு அழிவுக்கு தானே போகுது. அதில் பட்ட உடனே நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், கட்டுப்பாடு. ஆமாம், அது வேண்டாம்னா வேண்டாம். ஆண்டவர் சொன்னார்ல, இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னார். அதான் முதல்ல சொல்லி பார்த்தாரு, கட்டுப்பாடு. மனுஷன் கேட்கல. இன்னைக்கு அநேக மனுஷன் அழகா சொல்றாரு, மனுஷனை தேவன் செம்மையானவனாக படைத்தார், ஆனால் அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடி அவன் தான் இன்னைக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறான். கடவுளையே அவன் தன்னுடைய கைக்குள்ளெல்லாம் வைக்க விரும்புகிறான். ஆலயத்தை வான்னு சொன்னால் ஆலயத்துக்கு நம்ம இந்த டைமுக்கு போகிறோமா? போக மாட்டோம். ஏன்னா மணி அடித்தாலும் சரி போவோமே. ஏன்னா ஆலயத்துக்குள்ளே உட்காந்து செல்ஃபோன் பேசுகிறோம். என்ன, ஆலயத்தில் ஒரு ஃபோன் வந்துட்டுனா வெளியே தூக்கிட்டு போகிறோம். ஜெபமே மாறி போச்சு. கடவுளை இப்போ உடனே செய்யணும் இல்லைன்னா நான் விடமாட்டேன்னு உடனே அவர் நம்ம கடவுளை வந்து ஒரு வேலைக்காரர் போல இன்னைக்கு நிறைய உருவாக்கி நிறைய ஜபங்கள் அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா, ஆண்டவரே ஜெபம் போது உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் கடவுளை இயேசுவே ஜெபம் போது, ஐயா இந்த பாத்திரம் நீங்க குடும்பம்னா நீங்க இப்படி செய்யும், ஆயனும் என்னுடைய உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் கடவுளை சொல்லி கொடுத்தாரு. ஒரு வேலைக்கார மாதிரி ஆக்கிடுதோம். ஆனா இன்னைக்கு பெரிய நிறைய ஜபங்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இது நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது. சரி, கடவுளுக்கே ஒரு இவங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்ல என்ன, பிசாசை பார்த்து சொல்ல, வெளியே போன்னு சொல்ல, அது சொல்லலாம். என்ன, அது தைரியமா சொல்லுங்க. அதிகாரம் ஆண்டவர் இயேசு நாமத்தினால வெளியேறுனா அது போகும். பிசாசையும் வியாதிகளை விரட்டுவதற்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரை நம்ம கமெண்ட் பண்ணக்கு அதிகாரம் இல்லைல்ல. அப்படிதான் நம்ம இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறோம். நல்ல இந்த உலக சுகாதார தினத்தில் இயற்கையை நேசிப்போம். ஆண்டவரை, இயற்கையை படைத்த ஆண்டவரை நாம் நேசித்து முதலிடம் ஆண்டவருக்கு கொடுப்போம். அதனால தான் அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கும். ஆண்டவரை தேடுனா ஒன்றும் நமக்கு குறைவுபடவே படாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நாளில் அழகாய் அவர்களை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருங்கள் என்று எங்களுக்கு வாக்குரைத்த வாக்கு மாறாத நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே உலக சுகாதார தினத்தை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து சுகாதாரமாய் உலகம் காணப்பட வேண்டும், சுத்தமாய் காணப்பட வேண்டும், ஆரோக்கியமாய் காணப்பட வேண்டும், நோய் நொடியற்ற ஒரு தேசமாக உலகமாக இந்த பகுதி காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உலகத்தை படைத்தீர். ஆண்டவரே, மனிதனை படைத்தீர். அன்று முதல் எல்லா காரியங்களும் சீரழிந்து போனது. அதுவரை அந்த படைப்பின் நாட்களிலே அழகாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்தீர், நல்லது என்று கண்டீர். ஆனால் மனிதனை படைத்த போது மனஸ்தாபப்பட்டீர். அப்படிப்பட்ட ஒரு மனஸ்தாபம் இன்றும் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் உம்மை மறந்து விடுகிறோம்.
எங்களுடைய பணிக்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு, பணத்திற்கு நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவரே உமக்கும் உம்முடைய நாம மகிமைக்கென்றும் ஆலயத்திற்கென்றும் ஆலய ஆராதனைகளுக்கும் நாங்கள் கொடுப்பதில்லை. அலட்சியமாய் தேவாலயத்திற்குள் செல்லுகிறோம், அலட்சியமாய் தேவாலயத்தை விட்டு வெளியேறுகிறோம், அலட்சியமாய் நாங்கள் அங்கே அமர்ந்து ஆண்டவரே அங்கே இருக்கிறவர் தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் என்பதை நாங்கள் மறந்து போய்விடுகிறோம். உலக பிரகாரமாக ஒரு உயர் அதிகாரியை கண்டால் நாங்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து முழங்கார்படியிடக் கடவோம் வாருங்கள் என்று சொன்னால் கூட ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு பணிய முடியாத நிலையிலே, குனிய முடியாத நிலையிலே, கர்த்தாவை தொழுது கொள்ளக்கூட மனமற்ற நிலையிலே, எங்களுடைய சிந்தனை எங்கோ போய்விட்ட நிலையிலே நாங்கள் ஆராதனைகளை அமர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி அது நிமித்தமாக நாங்கள் தண்டனையை எங்களிலும், எங்கள் குடும்பங்களிலும், எங்களுடைய திருச்சபைகளிலும், எங்களுடைய தேசத்திலும் நாங்கள் அனுபவிக்காதபடி நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். அமைதியை தாரும், சுகத்தை ஆண்டவரை தாரும், சுத்தமான ஒரு நாடாக உலகமாய் மாற நீர் உதவி செய்யும். அநேக நாடுகள் அதற்கான சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறது, முயற்சித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் எச்சில் துப்பினால் கூட 500 ரூபாய் அபராதம் என்று செய்தித்தாளிலே பார்க்கிறோம். முகக்கவசம் அணியாவிட்டால் 200 ரூபாய் அபராதம் என்று பார்க்கிறோம். அதற்கு பயந்து ரூபாயை நாங்கள் இழந்துவிடக்கூடாது என்று நினைத்து பயப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு இலவசமாக தந்த நாட்களை, ஆண்டவரே இலவசமாக தந்த இந்த பகுதியை நாங்கள் இன்று சீரழித்து நிற்கிறோம். ஓசோன் படலமே ஆண்டவரே ஓட்டை விழுந்த நிலையிலே, சூரியனுடைய வெப்ப கதிர்களை நாங்கள் தாங்க முடியாத நிலையிலே இருக்கிறோம். சொன்னால் இது ஏப்ரல் மாதம், இது மே மாதம், இது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகிறோம். நாளும் கூட கர்த்தாவே எல்லா காலங்களையும் ஆண்டவரே நீர் ஏற்ற காலங்களிலே ஏற்ற ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க செய்கிறவர் நீர். அப்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாக நீர் நடத்தி தருகிறவர். இந்த நாட்களிலே எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாக, எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக நீர் நொறுக்கப்பட்டு ஆண்டவரை வேதனை அனுபவித்து கொண்டீர், எல்லாவற்றையும் சகித்தீர் ராஜா. அதை போல நாங்களும் கர்த்தாவே எங்களையே நாங்கள் இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிறோம், துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல இயற்கையான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே செயற்கையை மறந்து, ஆண்டவரே இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகிற துரித உணவுகளை மறந்து, கலப்படம் என்கிற பெயரிலே, நாகரிகம் என்கிற பெயரிலே எத்தனையோ காரியங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டு அதை நிமித்தமாக சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக புகையிலைக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு சுவாமி. அவர்களை எல்லாம் நீர் மனமாற்றத்தின் பாதையிலே கொண்டு வந்து ஆண்டவரே, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு காரணமில்லாத காயங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த நீதிமொழிகளின் வார்த்தையை கேட்டு மனம் மாறத்தக்கதான கிருபை தாரும். கிறிஸ்தவ குடும்பங்களிலே இப்படிப்பட்ட புகையோ மதுவோ வராதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். நம்முடைய கரத்திலே தருகிறோம். சுகாதாரத்தை விரும்புகிறவர் நீர். அதை நாங்கள் செயல்படுத்த எங்களை படைத்திருக்கிறீர். ஏற்றவாறு நாங்கள் படைத்து அந்த மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருந்தோம். அநேக காரியங்களை நினைத்து ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். மகிமை மகிமை